ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிஷோர்டம் தான் கிருஷ்ணன். ஆன்லைனில் வரவங்க ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. லிங்க் ஷேர் பண்ணி தரேன். ஆன்லைனில் வரவங்க ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. லிங்க் ஷேர் பண்ணி தரேன். ஆன்லைனில் வரவங்க ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. இப்போ லிங்க் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே. கரெக்டாக 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இன்னொரு 2 மினிட்ஸ் தான் இருக்குது. வெயிட் பண்ணுங்க. 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நேற்று வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக வங்கிகளுடைய வரலாறு நம்ம பார்த்தோம். மைய வங்கினா என்ன, வணிக வங்கினா என்ன, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோன்னா கிளியராக பார்த்தோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் சென்ட்ரல் பேங்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் என்னென்ன இருக்கு, ஓகேவா? வேர்ல்டுல சென்ட்ரல் பேங்க் என்னென்ன நாட்டில் என்னென்ன இருக்கு, எந்த வருஷத்துல உருவாக்குனாங்க அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வங்கியினுடைய வரலாறு, ஓகேவா? ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங்ல இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் எந்த வங்கி ஓப்பன் ஆச்சு, இது எல்லாம் டீட்டெயிலும். அதுக்கப்புறம் வணிக வங்கியினுடைய கமர்ஷியல் பேங்கோடைய பணிகள், பணிகள் மற்றும் பயன்கள் நம்ம பார்த்தோம். அதுல முதன்மை பணிகள், இரண்டாம் நிலை பணிகள், இதர பணிகள் அப்படின்ட்டு 3 இருக்கு. அதுக்கப்புறம் முதன்மை பணிகள்னா என்னென்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம், ஓகேவா? ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்தோன்னா கடன் வழங்குதல் அப்படின்னு என்ன, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கடன் உறுதியளிப்பு, பத்திரங்களுக்கு எழுத்துறுதி வழங்குதல், இதெல்லாம் பார்த்தோம். இதர பணிகள் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணிக வங்கிகளின் கடன் உருவாக்க நுட்பம், ஓகேவா? ஸோ இன்னைக்கு சீக்கிரம் கிளாஸ் முடியும், ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஃபுல்லா தியரி டைப் தான், ஓகேங்களா? நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மட்டும்தான், ஓகேங்களா? இன்டெப்தா நீங்க வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது, புரியுதுங்களா? எது நீங்க வந்து டெப்தா பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணுமோ அது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதுமானது, சரிங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது, சரிங்களா? ஃபுல்லா இன்னைக்கு வந்து ஸ்லைட்ல தான் உங்களுக்கு நான் டீச் பண்ண போறேன், சரிங்களா? சரி, ஓகே.
வணிக வங்கிகளின் கடன் உருவாக்கம். ஓகேங்களா? என்னது? வணிக வங்கிகளின் கடன் உருவாக்கம். சோ இந்த கடன் உருவாக்கம் அப்படின்னாலே நான் நேத்தே சொல்லியிருந்தேன். கடன் உருவாக்கம் அப்படிங்கிறது நாம போய் ஒரு பேங்க்ல போய் நம்ம அமௌண்ட் டெபாசிட் பண்றோம். அந்த டெபாசிட் அமௌண்ட் என்ன பண்றாங்க? கடன் யாரு கேட்கறாங்களோ அவங்களுக்கு கடன் குடுத்து என்ன பண்றாங்க? அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, பணத்த திரட்டுறாங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கடன் உருவாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. வணிக வங்கிகள் வந்து என்ன வாடிக்கையாளர்ட்ட இருந்து பணம் வாங்குறாங்க. டெபாசிட் மூலமா பணம் வாங்குறாங்க. அந்த பணத்த என்ன பண்றாங்க? இன்னொருத்தர் கடன் கேட்க வரவங்களுக்கு கடனா குடுக்குறாங்க. ஓகேவா? சோ ஒரு இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க? கடனா குடுக்குறாங்க. சரிங்களா? சோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, வணிக வங்கிகளுடைய கடன் உருவாக்க நுட்பம்னு சொல்றோம். இதுல 2 மெத்தட் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா என்ன? இதுல 2 மெத்தட் இருக்குன்னு சொல்றாங்க. ஃபுல் ஸ்கிரீன் வச்சுக்கங்க. இன்னும் கொஞ்சம் கிளியரா தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைவ் சாட் ஆஃப் பண்ணிருக்கேன். யாரும் சாட் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால ஃபுல் ஸ்கிரீன் நீங்க தாராளமா வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும். புரியுதுங்களா? சரி ஓகே. இங்க பாருங்க. நவீன வங்கிகளால் உருவாக்கப்படும் வைப்புகள் 2 வகைப்படும் சொல்றாங்க. ஓகேவா? என்னது? 2 வகைப்படும் சொல்றாங்க. இந்த 2 வகையில ஃபர்ஸ்ட் வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் நிலை அல்லது செயலற்ற வைப்புகள். ஓகேவா? என்னது? முதல் நிலை அல்லது செயலற்ற வைப்புகள். அதாவது பிரைமரி ஆர் பாசிவ் டெபாசிட். சோ டெபாசிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே. வைப்புகள்லாம் என்ன சொன்னேன் நானு? வைப்புகள்லாம் என்னது? உங்களுக்கு டெபாசிட்ன்னு சொன்னேனா? கிளாஸ் கொஞ்சம் பொறுமையா தான் சொல்லுவேன். ஓகேவா? கிளீனா கவனிச்சுக்கங்க. சோ வைப்புகள்லாம் என்ன சொல்றேன் நானு? டெபாசிட். ஓகேவா? சோ டெபாசிட்ல 2 வகையான டெபாசிட் இருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, முதல் நிலை அல்லது செயலற்ற வைப்புகள். அதாவது பிரைமரி ஆர் பாசிவ் டெபாசிட். செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெறப்படும் அல்லது செயல்படும் வைப்புகள். ஓகேவா? அதாவது டிரைவ்டு அல்லது ஆக்டிவ் டெபாசிட்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? என்னது? டிரைவ்டு ஆர் ஆக்டிவ் டெபாசிட். ஓகேவா? சோ இதுக்கு 2க்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த 2க்கும் என்ன டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா, முதல் நிலை அல்லது செயலற்ற வைப்புகள் அப்படிங்கிறது, நான் இருக்கேன். நான் போய் என்ன பண்றேன், பேங்க்ல போய் என்ன பண்றேன், அமௌண்ட் டெபாசிட் பண்றேன். நான் போய் என்ன பண்றேன், பேங்க்ல அமௌண்ட் டெபாசிட் பண்றேன். என்னோட பேர்ல என்ன பண்றாங்க, பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கணக்கு, சேமிப்பு கணக்கு அப்படின்ட்டு வச்சு என்ன பண்றாங்க, என்னோட பேர்ல வந்து என்ன பண்றாங்க, அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஓரமா வச்சுடுறாங்க. ஓகேவா? என்னோட பேர்ல. ஓகேவா? அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, முதல் நிலை அல்லது செயலற்ற வைப்புகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் போய் அமௌண்ட் டெபாசிட் பண்றேன். அந்த டெபாசிட் என்னோட பேர்ல என்ன பண்றாங்க, பதிவு பண்ணி வச்சுடுறாங்க. ஓகேவா? இதுதான் என்ன சொல்றாங்க, முதல் நிலை அல்லது செயலற்ற வைப்புகள்ன்னு சொல்றாங்க. இதுவே 2வது வந்து பார்த்தீங்கன்னா, பெறப்படும் அல்லது செயல்படும் வைப்புகள் அப்படிங்கிறது என்னன்னா, நான் பணம் குடுத்துட்டு நான் வந்துட்டேன். ஓகேவா? இன்னொருத்தன் போறான். இன்னொருத்தன் போய் என்ன பண்றான், கடன் கேட்கறான். சோ கடன் கேட்கறவனுக்கு பேங்க் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நீ வந்து என்ன பண்ற ரூ. 1000 எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 கடன் கேட்கறியா? கடன் கேட்கறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் என்ன பண்ண மாட்டாங்க, அமௌண்ட்ட வந்து டைரக்ட்டா கையில குடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, அந்த அக்கவுண்ட்க்குள்ள தான் என்ன பண்ணுவாங்க, பணத்த போடுவாங்க. புரியுதுங்களா? சோ கடன் வாங்க வரவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, டைரக்ட்டா இந்தாங்கப்பா 1,00,000 அப்படின்னு கையில பணத்த தூக்கி குடுக்க மாட்டாங்க. அவங்க பேர்ல ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த அக்கவுண்ட்ல ஓப்பன் பண்ண அக்கவுண்ட்ல தான் என்ன பண்ணுவாங்க, பணத்த போடுவாங்க. அதுல தான் அது மூலமா தான் என்ன பண்ண முடியும் அவங்க, அந்த பணத்த வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி அ டெபாசிட் 2 டெபாசிட். ஃபர்ஸ்ட் டெபாசிட் நாம போய் நம்ம பணத்த நம்ம போடுறது. செகண்ட் டெபாசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் வந்து நமக்கு கடன் குடுக்குது. கடன் குடுக்குறதுக்காக என்ன பண்றாங்க, நாம வந்து டெபாசிட் வந்து ஓப்பன் பண்றோம். ஓகேவா? சோ நம்ம பேர்ல வந்து பார்த்தோன்னா என்ன பண்றாங்க, ஒரு ஒரு அ அக்கவுண்ட் மாரி ஓப்பன் பண்ணி, அதுல அமௌண்ட் போட்டு என்ன பண்றாங்க, நம்மள எடுக்க சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? கடன் வாங்குறவங்க வந்து நீங்க அப்படி எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. சோ இதுதான் என்ன சொல்றாங்க, பெறப்படும் அல்லது செயல்படும் வைப்புகள். டிரைவ்டு ஆர் ஆக்டிவ் டெபாசிட். ஓகேங்களா? இவரு பணத்த போட்டு போறதோட முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அதெல்லாம் அதுக்கப்புறம் செயலற்று போச்சு. ஓகேவா? ஏன்னா பணத்த போட்டாரு, போயிட்டாரு. அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. பட் அந்த பணம் வந்து பார்த்தோன்னா, வாங்குறவரு கடனா வாங்குறவரு ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, அந்த அக்கவுண்ட்ல தான் என்ன பண்ணுவாங்க, பணத்த போடுவாங்க. பேங்க் டைரக்ட்டா பணத்த வந்து கையில ரொக்கமா குடுக்காது. ஓகேவா? இதுதான் என்ன சொல்றாங்க, பெறப்படும் அல்லது செயல்படும் வைப்புகள். டிரைவ்டு ஆர் ஆக்டிவ் டெபாசிட். ஓகேங்களா? சோ கடன் குடுக்குறவங்க நீங்க லோனே வாங்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க எஜுகேஷன் லோன் எல்லாரும் வாங்கியிருப்பீங்கல்ல. மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா, எஜுகேஷன் லோன் வந்து நெறைய பேர் வாங்கியிருப்பீங்க. இந்த எஜுகேஷன் லோன் யார் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ, அவங்கலாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. உங்களுக்கு எஜுகேஷன் லோன் உங்களுக்கு என்ன டைரக்ட்டா வந்து கையில காசு குடுத்தாங்களா? குடுத்திருக்க மாட்டாங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒண்ணு செக்கா குடுத்திருப்பாங்க. இல்ல உங்க பேர்ல ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, அதுல பணம் வந்து போட்டு தான் என்ன பண்ணுவாங்க, குடுத்திருப்பாங்க. எல்லாரும் எஜுகேஷன் லோன் ஓப்பன் பண்ண எல்லாருமே, எந்த லோனா இருந்தாலும் சரி, உங்க பேர்ல லோனுக்குன்னே ஒரு தனி அக்கவுண்ட் இருக்கும். லோனுங்கிற பேர்ல ஒரு தனி அக்கவுண்ட் குடுத்திருப்பாங்க. ஒரு பாஸ்புக் குடுத்திருப்பாங்க. அதுக்குன்னு அக்கவுண்ட் நம்பர் இருந்திருக்கும். ஓகேவா? அது தனிப்பட்ட அக்கவுண்ட் நம்பர் தனியாவே இருந்திருக்கும். ஓகேவா? சோ அந்த மாரியான அக்கவுண்ட் தான் என்ன சொல்றாங்க, பெறப்படும் அல்லது செயல்படும் வைப்புகள்ன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா?
சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வணிக வங்கிகளுடைய கடன் உருவாக்க நுட்பங்கிறது இதுதான். த டெக்னிக் ஆஃப் கிரெடிட் கிரியேஷன். ஓகேவா? இந்த 2 மெத்தட் நீங்க தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? சரி ஓகே. அடுத்தது ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல அத ஆஃப் பண்ணிக்கோ. ஒரு நிமிஷம் இருங்க. சார்ஜ் போட்டுரு. இல்ல சார்ஜ் போட்டுக்கோ. கட் ஆயிடும் எனக்கு. சரி ஓகே. ஆ சரி நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? பிரைமரி பாசிவ் டெபாசிட், அதுக்கப்புறம் டிரைவ்ட் ஆக்டிவ் டெபாசிட். டிரைவ்ட் ஆர் ஆக்டிவ் டெபாசிட். ஓகேவா? சோ இது 2மே நம்ம பார்த்துட்டோம். ஓகே. இதுல வந்து நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன் நானு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீன்னா, இப்ப பேங்க் வந்து பார்த்தீன்னா, அதுல நம்ம இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீன்னா, இப்ப பேங்க் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீன்னா, நம்ம ஒரு ரூ. 1000 நம்ம போய் பணம் கட்டுறோம்னு வச்சுக்கங்களேன். ஓகேவா? என்ன பண்றோம்? ஒரு ரூ. 1000 நம்ம போய் பணம் கட்டுறோம் அப்படின்னா, அந்த ரூ. 1000 பணத்த பேங்க் என்ன பண்ணாதுன்னா, இப்ப நான் ரூ. 1000 பணம் கட்டுறேன். இந்த ரூ. 1000 பணத்த பேங்க் என்ன பண்ணாது, டைரக்ட்டா இன்னொருத்தர் வந்து கடன் கேட்கறாங்க அப்படிங்கறக்கோசரம் ரூ. 1000 போய் அப்படியே குடுத்துறாது. பேங்க் என்ன பண்ணாது, அந்த ரூ. 1000 பணத்த அப்படியே போயி இன்னொருத்தனுக்கு வந்து கடன் கேட்டான்னா குடுத்துறாது. ஓகேவா? சோ ஆர்பிஐ உடைய ரூல்ஸ் படி ஓகேவா என்னது? ஆர்பிஐ உடைய ரூல்ஸ் படி வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு பெர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சோ அந்த பெர்சன்டேஜ் படி என்ன பண்ணியிருக்கணும், அவங்க பணத்த வந்து பாத்தீங்கன்னா, இருப்பு வச்சுக்கணும். ஓகேவா? என்னது ஒரு 20% வச்சுக்கங்களேன். 20% பணத்த வந்து என்ன பண்ணிக்கணும், இருப்பா வச்சுக்கணும். ஓகேவா? 20% பணத்த இருப்பா வச்சதுக்கு அப்புறம் தான் ரிமைனிங் அமௌண்ட் தான் என்ன பண்ணும் அவங்க லோனா குடுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா ரூல். ஓகேவா? ஆர்பிஐ உடைய ரூல்ல வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு. ஓகேவா? ரூ. 1000 பணம் குடுக்குறோம். ஒருத்தர் வந்து டெபாசிட் பண்றாங்க அப்படின்னா, அந்த ரூ. 1000 டெபாசிட் பண்ணதுமே வந்து இன்னொருத்தர் ரூ. 1000 கேட்கறாருன்னு அப்படியே குடுத்துறக்கூடாது. 20% பணத்த நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் நம்ப, யாராவது அர்ஜென்ட்க்கு யாராவது கேட்கறாங்க அப்படின்னா நம்ம குடுத்து தான் ஆகணும். ஓகேவா? அதனால 20% அமௌண்ட் வச்சுக்கிட்டு, அந்த மீதி இருக்கிற அமௌண்ட் தான் என்ன பண்ணணும் நம்ப, அந்த லோன் அப்படிங்கிற மாரி நம்ம என்ன பண்ணணும் குடுக்கணும். ஓகேவா? சோ இது வந்து ஆர்பிஎல் ரூல்ல இருக்கு. ஓகேங்களா? சரி ஓகே. ஒரே நிமிஷம் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம் இருங்க. சாரி ஒரே நிமிஷம் இருங்க. ஸ்ட்ரக் ஆயிடுச்சு அப்படியே. லைன்ல இருங்க ஒரே நிமிஷம். கட் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
ஒரே நிமிஷம். ஓகே. நான் இது உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வச்சே சொல்றேன். சரிங்களா? ஏன்னா அது பேசிக்கா தான் இருக்கும். இது பிடிஎஃப் வச்சே நான் சொல்றேன். சரிங்களா? ஸ்லைடு வந்து அப்படியே ஸ்ட்ரக் ஆகுது. இது நான் பிடிஎஃப் வச்சே சொல்லிடுறேன். சரிங்களா? ஒரே நிமிஷம். பிடிஎஃப் வச்சே சொல்லிடுறேன். ஏன்னா ஹெட்டிங் தான். ஓகே. ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுங்க. இன்னும் கொஞ்சம் கிளியரா தெரியும். ஓகேங்களா? ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுங்க. கொஞ்சம் கிளியரா தெரியும். ஸோ வணிக வங்கிகளுடைய கடன் உருவாக்க நுட்பம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? வணிக வங்கிகளுடைய கடன் உருவாக்க நுட்பம். ஓகேங்களா? இதுல அ அதே தான் நான் சொன்னது அதே தான் இருக்கும். ஓகேங்களா? ஒருத்தர் வந்து பணம் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பணம் வந்து கடனா குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ பணம் வரும், போகும். ஓகேங்களா? இது ஒரு மாயை மாரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒருத்தர் வந்து கடன் கடன் வாங்கிட்டு போயிட்டு அவரு உடனே கடன திருப்பி குடுத்துட்டாருன்னு வச்சுக்கங்களேன், அகைன் வந்து வந்து என்னாகும் பேங்க்குக்கு எந்த ஒரு பெனிஃபிட் இருக்காது. ஓகேங்களா? அவங்க எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறாங்களோ, அதுவரைக்கும் தான் பேங்க்குக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா
இது ஒரு மாயை மாதிரிதான் இருக்கும்னு சொல்றாங்க. இலூஷன் மாதிரிதான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அதான் அந்த இடத்துல குடுத்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதை மாதிரிதான் இருக்கும். சோ இங்க பாருங்க. முதல் நிலை அல்லது செயலற்ற வைப்புகள் மற்றும் பெறப்படும் வைப்புகள். ஓகேங்களா? சோ இததான் நான் அந்த இடத்துல சொல்லியிருந்தேன் நானு. சோ அதுக்கான விளக்கம் இந்த இடத்துல குடுத்திருப்பாங்க. ஒரு வாடிக்கையாளர் தனது ரொக்க பணத்தினை வங்கியில் செலுத்துகிறார் எனில், அவரது பெயரில் பற்று வைக்கப்படும். இது முதல்நிலை வைப்பு அல்லது செயல்படா வைப்பு என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? சோ அததான் உங்கள்ட்ட நான் சொல்லியிருந்தேன் அந்த விளக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு வழங்கப்படும் கடன் ரொக்கமாக கையில் கொடுக்கப்படாமல் அவர் கணக்கில் செலுத்தப்படும். இவ்வாறு செலுத்தப்படும் தொகை பெறப்பட்ட வைப்பு அல்லது செயல்படும் வைப்பு என அழைக்கப்படும். இந்த இந்த 2 தான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன் நான் சொல்லியிருந்தேன். பிரைமரி டெபாசிட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவ்டு டெபாசிட்க்கு உண்டான டிஃபரெண்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேனா, இங்க பாருங்க. வணிக வங்கிகள் 20% பணத்தை வந்து என்ன பண்ணிக்கணும்? வைத்துக் கொள்ள மைய வங்கி வந்து அறிவுறுத்திருக்கும்னு. சோ 20% பணம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கையில வச்சுக்கணும். ஓகேங்களா? கையில வச்சுட்டு தான் ரிமைனிங் அமௌண்ட் தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்ப வட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் நம்ப கடனா குடுக்கணும் பேங்க். ஓகேவா? இது வந்து பேங்கோட ரூல். ஓகேங்களா? மைய வங்கி அறிவுறுத்திருக்கும்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ இதுல பாருங்க, வங்கிகள் ரொக்க கையிருப்பு விகிதத்தை விட அதிகமாக ரொக்க பணம் வைத்திருக்க மாட்டார்கள். அதாவது பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ரொக்க கையிருப்பு விகிதத்தை விட அதிகமாக ரொக்க பணம் வைத்திருக்க மாட்டார்கள். ஓகேங்களா? அதாவது ஒரு 20% பணம் மட்டும் கையில வச்சுட்டு மீதி எல்லா பணமும் என்ன பண்ணிடுவாங்க, வெளியில கடனா குடுத்துருவாங்க. மேக்ஸிமம் வந்து கையில வச்சுக்க மாட்டாங்க பணத்த. யாரு வங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா, கையில வச்சிருக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா? இப்ப ஒருத்தர் ரூ. 1000 கட்டுறாங்க அப்படின்னா, ரூ. 1000ல 20% பணம் மட்டும் வச்சுட்டு மீதி ரூ. 800 என்ன பண்ணிடுவாங்க, ஆ அதாவது கடனா குடுத்துருவாங்க. ஓகேவா? அவங்களே வந்து பொறுப்புல வச்சுக்க மாட்டாங்க. அதான் சொல்றாங்க. எல்லா மக்களும் ஒரே நேரத்தில் பணத்தை எடுக்க மாட்டார்கள். அதனால் குறைஞ்சபட்சம் ரொக்க கையிருப்பு காலியாகி விடாது. சோ அதனால குறைஞ்சபட்ச பணம் நம்ம 20% வச்சிருக்கோம் பாத்தீங்களா? எல்லாருமே பணத்த வந்து பார்த்தோன்னா, அக்கவுண்ட்ல போட்டதுமே எடுத்துற மாட்டாங்க. அவங்கவங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப மட்டும் தான் எடுப்பாங்க. சோ அதனால வந்து பார்த்தோன்னா, குறைஞ்சபட்ச கையிருப்பு வந்து பார்த்தீங்கன்னா, காலியா போகாது. ஓகேவா? சோ 20% எடுத்து வச்சுட்டாலே போதும். அது மினிமம் நமக்கு எப்பயுமே அக்கவுண்ட்ல இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? அத வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், அக்கவுண்ட்ல பணம் போட்டவங்களுக்கு நம்ம சமாளிச்சு குடுத்துடலாம். ஓகேங்களா? சோ அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளே சொல்லியிருப்பாங்க. மேற்கண்ட அடிப்படையில் வணிக வங்கிகளின் கடன் உருவாக்கம் எவ்வாறு நிகழ்கிறது? ஓகேவா? இங்க பாருங்க. வணிக வங்கிகளுடைய கடன் உருவாக்கம் எவ்வாறு நிகழ்கிறது என உதாரணத்துடன் காண்போம் மாரி ஒரு குடுத்திருப்பாங்க ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? அது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, வங்கியில் மொத்த பண இருப்பில் அதாவது வங்கியில் இங்க பாருங்க. ஒருவர் வங்கியில் ரூ. 1000 செலுத்துகிறார். நான் இது உங்களுக்கு பெயிண்ட்ல சொல்றேன் பாருங்க. அதே தான் இந்த இடத்துல தியரியா குடுத்திருப்பாங்க. சரிங்களா? அதனால உங்களுக்கு நான் இது ஓப்பனா இந்த இடத்துல பெயிண்ட்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க அதுல பாருங்க. கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிரும். கதை மாரி தான். இது நீங்க படிக்கிற அளவுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் நீங்க கதையா தான் படிக்க வேண்டியது இருக்கு. வேற வழியே இல்ல. சரிங்களா? சோ இங்க பாருங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க ஜெனரலா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். இதுல இருந்துலாம் கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் கேட்க வாய்ப்பில்ல. ஓகேவா? சோ இங்க பாருங்க. ரூ. 1000 பணம் வந்து ஒருத்தர் வந்து கட்டுறாரு. ஓகேவா? ஓகேவா? இப்ப நான் கிருஷ்ணனா இருக்கேன்னு வச்சுக்கங்களேன். நான் என்ன பண்றேன்? ரூ. 1000 வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க்ல அமௌண்ட் டெபாசிட் பண்றேன். பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல 20% அமௌண்ட் என்ன பண்ணிக்கும்? எடுத்து வச்சுக்கும். ஓகேவா? 20% அமௌண்ட் வந்து எடுத்து வச்சுக்கும். ஓகேவா? அப்ப ரூ. 200 என்ன பண்ணிக்கும்? பேங்க்ல எடுத்து வச்சுக்கும். ஓகேவா? பேங்க்காரன் ரூ. 200 எடுத்து வச்சுப்பான். ஓகேவா? மீதி எவ்வளவு? ரூ. 800 இருக்குமா? மீதி எவ்வளவு இருக்கு? ரூ. 800 இருக்கும். சோ, அப்ப 2வதா வந்து பார்த்தோன்னா, இப்ப கார்த்தி ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கங்களேன். கார்த்தி வந்து என்ன பண்றான்? ரூ. 800 லோன் கேட்கறாங்கன்னு வச்சுக்கங்களேன். கார்த்திக் என்ன பண்ணுவாங்க? ரூ. 800 லோன் குடுப்பாங்க. ஓகேவா? ரூ. 800 லோன் குடுக்குறப்ப, இதுல 20% அமௌண்ட் எவ்வளவு? இதுல 20% அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு எவ்வளவு வரும் பார்த்தீங்கன்னா, மீதி ரூ. 640 வச்சுக்கங்களேன். 20% அமௌண்ட் போனதுக்கு அப்புறம். ஓகேவா? என்னது? 20% அமௌண்ட் இதுல போனதுக்கு அப்புறம் ரூ. 160 வச்சுக்கங்களேன். ரூ. 160. ஓகேவா? பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு ரூ. 160 எடுத்து வச்சுக்கும். மீதி இதுல 20% அமௌண்ட் எவ்வளவு? ரூ. 640. ரூ. 640 என்ன பண்ணணும் நம்ம அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப விஜய் இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். விஜய்க்கு வந்து என்ன பண்ணும்? ரூ. 640 கடன் கேட்கிறாருன்னா, அவருக்கு ரூ. 640 குடுக்கும். குடுப்பாரு. ஓகேவா? பேங்க்ல இருந்து குடுப்பாங்க. அந்த 640ல இருந்து அகைன் 20% அமௌண்ட் என்ன பண்ணிக்கும்? அவங்க இருப்ப கையில எடுத்து வச்சுட்டு, மீதி இதுல 20% எவ்வளவோ அந்த அமௌண்ட் என்ன பண்ணும்? அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் கடன் கேட்கிறவங்க குடுத்துட்டே போவாங்க. சோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 பணம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ரூ. 1000 பணத்த என்ன பண்ணுவாங்க? ரூ. 5000 வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? கடனா குடுப்பாங்க. வெறும் ரூ. 1000 தான் நமக்கு டெபாசிட்ல ஒருத்தர் கட்டியிருப்பாரு. யாரு? கிருஷ்ணன். நான் வெறும் ரூ. 1000 தான் கட்டியிருப்பேன். ஆனா வெளியில கடனா குடுத்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவு இருக்கும்? ரூ. 5000 குடுத்த மாரி இருக்கும். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு 5 மடங்கு பெருக்கி என்ன பண்ணுவாங்க? கடனா குடுப்பாங்க. இது ஆர்பிஐ யோட ரூல்ஸ் படி என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு பேங்க்கும், ஒவ்வொரு கமர்ஷியல் பேங்க்கும் இந்த வொர்க்க பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அதான் அந்த இடத்துல குடுத்திருப்பாங்க. சரிங்களா? அதுக்குன்னே வந்து பார்த்தோன்னா, ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த இடத்துல பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். ரூ. 640 640ல இருந்து ரூ. 128 போக ரூ. 512 கடன் குடுக்க ரெடியா இருப்பாங்க. சோ அதான் பாருங்க இந்த இடத்துல சொல்லியிருக்கான் பாருங்க. வணிக வங்கிகளுடைய வைப்புகளின் விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பிளஸ் 800 பிளஸ் 640 பிளஸ் 512 இந்த மாரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ அதுக்குன்னே வந்து பார்த்தோன்னா, பணப்பெருக்கியின் அளவு அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இங்க பாருங்க. பணப்பெருக்கியின் அளவு ஈக்குவல் டூ
1/20 into 100 equal to 5. ஓகேவா? பணப்பெருக்கின் அளவு, அதாவது மணி மல்டிப்ளையர் ஈக்குவல் டு, ஃபுல் ஸ்கிரீன் வச்சுங்க, அப்பதான் கிளியரா தெரியும். ஓகேங்களா? மணி மல்டிப்ளையர், ஓகேவா? மணி மல்டிப்ளையர் ஈக்குவல் டு 1/20 into 5, ஓகேவா? ஈக்குவல் டு என்னது? 1/20 into 100 ஈக்குவல் டு 5. அப்ப நம்ம மொத்த கடன் உருவாக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா, எவ்வளவு கட்டினேன் நானு? ரூ. 1000 நான் குடுத்தேனா? அப்ப 5 into 1000 ரூ. 5000. அப்ப பாருங்க, நான் ரூ. 1000 குடுத்தது, ஆனா ரூ. 5000 வரைக்கும் என்ன ஆயிருக்கு? கடன் உருவாக்கம் ஆயிருக்கு. இந்த மாரி தான் என்ன பண்ணுவாங்க? கடன் உருவாக்கத்த ஆக்குவாங்க. அதான் பாருங்க, இந்த நடைமுறையின் காரணமாக தான் ரூ. 1000 என்ற வைப்பு 5000மாக பெருகுகின்றது. சரிங்களா? நான் இப்போ ஒரு ரூ. 2000 குடுக்குறேன்னா, 5 இன்டு 2000 10,000 வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? வெளில கடன வந்து உருவாக்குவாங்க. ஓகேவா? அதான் கடன் உருவாக்கம்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு பேங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, வெளில பணத்த வந்து ரொட்டீன் விடுவாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, பொருளாதார வளர்ச்சியில் வணிக வங்கிகளுடைய பங்கு என்ன? பொருளாதார வளர்ச்சி. சோ நாட்டினுடைய ஒரு எக்கனாமிக்கல் குரோத்ல வணிக வங்கிகள் எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாருங்க, மூலதன திரட்சி. ஓகேவா? என்னது? மூலதன திரட்சி. சோ ஒவ்வொரு பேங்க்கும் வந்து பார்த்தோம்னா நெறைய பிரான்ச்சஸ் வந்து இருக்கும். ஒவ்வொரு பேங்க்குக்கும் வந்து பார்த்தோம்னா பிரான்ச்சஸ் நெறைய இருக்கும். அந்த பிரான்ச்சஸ்ல என்ன பண்ணும் பார்த்தோம்னா, இப்போ வந்து HDFC பேங்க்னா HDFCயோட பிரான்ச் நெறைய ஊர்ல வந்து இருக்கும். அந்த பேங்க்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யார் யாரெல்லாம் வந்து பார்த்தோம்னா உற்பத்தி நோக்கத்திற்காக, ஓகேவா? நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ண போறேன். நான் வந்து பார்த்தோம்னா தனியா கடை வைக்க போறேன். நான் வந்து பார்த்தோம்னா ஆ புதுசா வந்து பார்த்தோம்னா ஒரு தொழில் உற்பத்தி வந்து பெருக்க போறேன் அப்படின்ட்டு யாராவது வந்தாங்க அப்படின்னா, அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கரெக்ட்டான ஆள செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கடன குடுப்பாங்க. ஓகேவா? சோ அதான் என்னது? மூலதன திரட்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்னது? மூலதன திரட்சி. ஓகேங்களா? சோ குறிப்பிட்ட பெர்சன்ட் இருந்து என்ன பண்ணுவோம், அதே மாரி வந்து பார்த்தோம்னா, அந்த பணத்த வந்து நம்ம கடனா குடுக்கணும் அப்படின்னா, நமக்கு என்ன வேணும், அந்த பேங்க்ல வந்து பார்த்தோம்னா, டெபாசிட் பண்றவங்களுடைய ஆட்கள் அதிகமா இருக்கணும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணுவாங்க, டெபாசிட் பண்றவருடைய ஆட்கள் அதிகப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்க, புது புது ஸ்கீமா, ஓகேவா? சோ நீங்க இந்த மாரி டெபாசிட் இருக்கு. டெபாசிட்ல இந்த மாதிரியான ஸ்கீம் இருக்கு. இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா வரும் அப்படின்னு வாடிக்கையாளர்கள கவர்ற மாரி என்ன பண்ணுவாங்க, கவர்ச்சியான திட்டங்கள்லாம் கொண்டு வந்து மூலதனத்த பெருக்குவாங்க. பெருக்கிட்டு அத என்ன பண்ணுவாங்க, கடன வந்து என்ன பண்ணுவாங்க, வெளியில குடுப்பாங்க. ஓகேவா? சோ அதான் சொல்லியிருக்காங்க, மூலதன திரட்சி அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஒரு வேளை வந்து பார்த்தோன்னா, மக்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மாரி பணத்த வந்து நீங்க பேங்க்ல போட்டு, அந்த பேங்க்ல வந்து பார்த்தோன்னா, வெளியில கடன் குடுக்கறதுனால வந்து பார்த்தோன்னா, பொருளாதார நடவடிக்கையில வந்து பார்த்தோன்னா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கா இருக்குது. ஓகேங்களா? பணம் வந்து பார்த்தோன்னா, அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பங்கா இருக்குது. பொருளாதாரத்தோட ஜிடிபிலயும் வந்து பார்த்தோன்னா, கொஞ்சம் குரோத் கிடைக்கும். இல்ல பணமே நான் பேங்க்ல போட மாட்டேன். நான் வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுப்பேன். இல்ல நான் தங்கம், கோல்டு, வெள்ளி, சில்வர் வாங்கி வீட்ல வச்சுப்பேன் அப்படின்னா, அதனால வந்து ஒரு யூஸும் கிடையாது. நீங்க பேங்க்ல போட்டா தான் பேங்க் வெளியில போய் பணம் குடுக்கும். வெளியில கடனா குடுக்கறதுனால தான் வந்து பார்த்தோன்னா, அது பொருளாதார ஓட வளர்ச்சியில ஒரு சின்ன ஒரு பங்கு வந்து பார்த்தோன்னா, வணிக வங்கிக்கு சேரும், மக்களுக்கும் சேரும். ஓகேங்களா? அதனால தான் சொல்றாங்க, மேக்ஸிமம் பணத்த வந்து பேங்க்ல வைங்க. அது மூலமா வந்து பார்த்தோன்னா, நம்மளோட நாட்டோட வளர்ச்சியில அதுல ஒரு பங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. மூலதன திரட்சி பார்த்துட்டோம். அடுத்து கடன் உருவாக்கம். கடன் உருவாக்கம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். கடன் உருவாக்கம் மூலமா வந்து பார்த்தோன்னா, ஒரு தொழில் உற்பத்தி உருவாகும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, அது மூலமா வேலை வாய்ப்பு வந்து உருவாகும். ஓகேங்களா? வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால கடன் உருவாக்கங்கிறது ஒரு மிக முக்கியமான வணிக வங்கியுடைய பங்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து அதிக உற்பத்தி திறனை கொண்ட முதலீட்டை நோக்கி பணத்தை முறைப்படுத்துதல். அதிக உற்பத்தி திறன் இருக்கக்கூடிய நெறைய வந்து பார்த்தோன்னா, ஆ நெறைய ஃபேக்டரிலாம் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க, கடன் கேட்பாங்க. ஃபேக்டரி புதுசா வைக்கணும் அப்டின்ட்டு. சோ அப்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய நல்ல வளர்ச்சியில இருக்கக்கூடிய ஃபேக்டரியா பார்த்து என்ன பண்ணுவாங்க, பேங்க் வந்து கடன் குடுக்கும். அது மூலமா வந்து பார்த்தோன்னா, அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஓகேங்களா? அதான் சொல்றாங்க. அதிக உற்பத்தி திறன் கொண்ட முதலீட்டை நோக்கி பணத்தை முறைப்படுத்துதல். அதே மாரி ஏதோ ஒரு அ கம்பெனிக்கு வந்து கம்மியா குடுத்துட்டாங்க. அதாவது கம்மியா தான் வந்து வளர்ச்சி இருக்கு. ஆனா குடுத்துட்டாங்க அப்டின்னா, அப்ப இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க, இன்னொரு கம்பெனி வந்து நல்ல வளர்ச்சியில இருக்கு, தொழில்துறையில பயங்கரமா இருக்கு அப்டின்னா, சோ மேட்ச் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. ஆவரேஜா மேட்ச் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, கொண்டு வந்துருவாங்க. அதான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு துறையில் ஒரு துறையில் முதலீட்டின் உற்பத்தி திறன் குறைவாக இருந்தால், அத்துறைக்கு வழங்கப்படும் முதலீட்டு கடனை குறைத்துக் கொண்டு, அதிக உற்பத்தி திறன் கொண்ட துறைகளுக்கு கூடுதலாக முதலீட்டு கடனை மடைமாற்றம் செய்கிறது. ஓகேவா? சோ இது வந்து பார்த்தோன்னா, ஜஸ்ட் நம்ம ஜெனரலா யூஸ் பண்றது தான். ஓகேங்களா? வேற ஒண்ணும் கிடையாது. சரியான தொழிற்சாலைகளை ஊக்குவித்தல். நான் வந்து ஒரு தொழிற்சாலை வைக்க போறேன். பீர் தொழிற்சாலை வைக்க போறேன். நான் வந்து ஒரு சயன்ஸ் வந்து கண்டுபிடிச்சுட்டேன். அந்த மாதிரியான தொழிற்சாலை வைக்க போறேன். அந்த மாரி பீர் தொழிற்சாலை கிடையாது. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சில தொழிற்சாலைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வந்த தொழிற்சாலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சரியான முறையில தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கடன் குடுப்பாங்க. அதான் சரியான தொழிற்சாலைகளை ஊக்குவித்தல் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் சரி, நவீனத்துவத்துவம் ஓகேவா? சோ அடுத்த கட்டத்துக்கு நம்ம நாடு போறதுக்கும் சரி, என்னது இந்த வணிக வங்கிலாம் வந்து ஒரு பங்கா இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. இதெல்லாம் ஜஸ்ட் கதை தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கடனே பணமாக்குகிறது. சோ இதே தான். ஓகேவா? நம்ம வந்து பார்த்தோன்னா, ஒருத்தர் கடன் வந்து கேட்கறாங்கன்னு வச்சுக்கங்களேன்.
ஒருத்தர் கடன் கேட்கறாங்க அப்படின்னா அந்த கடனை வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை போட்டு அவங்க மூலமா அந்த அமௌண்ட் எடுத்து என்ன பண்ணுவாங்க, உற்பத்தி திறனை பெருக்கி அதை என்ன பண்ணுவாங்க, பணமாக்குவாங்க. ஓகேங்களா? நம்ம கடனா கொடுத்த அந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பல மடங்கு பணமா வந்து உருவாகும். அதாவது கடனை பணமாக்குகிறது. இதுக்கு வந்து வணிக வங்கிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து அரசிற்கு நிதி இதெல்லாம் ஹெட்டிங் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓரலா வேற ஒண்ணும் கிடையாது. உள்ள எல்லாம் போய் எக்ஸ்ட்ரா எல்லாம் படிக்க தேவையில்ல. அந்த அளவுக்கு ஒண்ணும் கிடையாது. ஏதாவது உங்களுக்கு வந்து சட்டம் சம்பந்தமா ஏதாவது கொடுத்திருந்தாங்க. சோ ஓகே. அரசிற்கு நிதி வழங்குகிறது. சோ கவர்ன்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அங்க பாருங்க, குறை வளர்ச்சி இருக்கக்கூடிய நாடுகளில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தும் பணியினை அரசு மேற்கொள்கிறது. சோ ஒரு சில நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா, வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த நாடோடைய தொழில் வளர்ச்சி மேம்படுத்துறதுக்காக கவர்ன்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து எடுப்பாங்க. ஓகேவா? அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா, நீண்ட கால கடன்கள், குறுகிய கால கடன்கள் வந்து பாத்தீங்கன்னா, அரசு பத்திரங்கள வந்து ஏற்பதன் மூலமா என்ன பண்றாங்க, வணிக வங்கி என்ன பண்றாங்க, அரசுக்கு கடன் குடுக்குறாங்க. ஓகேங்களா? குறை வளர்ச்சி நாடுகளில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தும் பணியினை வந்து பாத்தீங்கன்னா, அரசு மேற்கொள்கிறது. அந்த பர்ப்பஸ்க்காக வணிக வங்கி என்ன பண்ணும், கவர்ன்மெண்ட்க்கு வந்து என்ன பண்ணும், அந்த கடன் குறுகிய கால கடனுன்னு சொல்லுவாங்க, நீண்ட கால கடன் சொல்லுவாங்க. இந்த மாரி 2 வகையான கடன் வந்து என்ன பண்ணுவாங்க, குடுப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, இந்திய ரிசர்வ் வங்கி வந்து பாத்தீங்கன்னா 2018ல 19ஆம் ஆண்டில், ஓகே 2018 டு 19ஆம் ஆண்டில் தனது உபரி நிதியிலிருந்து மத்திய அரசுக்கு 68,000 கோடி என்ன பண்ணியிருக்காங்க, நிதி குடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? சோ நம்மளோட நாட்டினுடைய வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா, நம்ம நாட்டுடைய மைய வங்கிகிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கடன வாங்கிக்கலாம். வணிக வங்கிகிட்ட இருந்து வாங்கிக்கலாம், மைய வங்கிகிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ரிசர்வ் வங்கி இந்த மாரி 2018 டு 19 வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய உபரி நிதியில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 68,000 கோடி குடுத்திருக்கான். சோ இது வேணா நோட் பண்ணீங்க. இது இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம நோட் பண்ணி நம்ம படிக்கணும். சரிங்களா? இதுதான் நம்ம கொஸ்டினா கேட்பாங்க. சரிங்களா? சரி ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்பினை உருவாக்குதல். இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் ஹெட்டிங் மட்டும் போட்டு வச்சுட்டா போதுமானது. ஓகேங்களா? ஹெட்டிங் மட்டும் என்னன்னா ஹெட்டிங். அந்த ஹெட்டிங் வச்சு உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுட்டா முடிஞ்சு போச்சு. வேலை வாய்ப்பினை உருவாக்குதல். ஓகே இது நமக்கு நல்லா தெரியும். வங்கிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தேசியமயமாக்குனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கிளைகள் அதாவது பிரான்சஸ்லாம் நெறைய ஓப்பன் பண்ட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பேங்கோட எம்ப்ளாயீஸ் அதிகமா வருவாங்களா, அப்ப வேலை வாய்ப்பு அதிகமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வங்கிகள் தொழில் முனைவினை ஊக்கப்படுத்துகிறது. சோ நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டர்பிரினர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது தொழிலதிபர்கள், ஓகேவா? தொழில் முனைவோர்கள் அவங்களலாம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குது. பிசினஸ் மேன வந்து உருவாக்குறது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, வங்கிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு சொல்றாங்க. சோ அவ்வளதான். வேற என்ன? மிகச்சிறந்த திட்டங்களுக்கு வங்கிகள் வந்து 100% கடன் குடுக்குதுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, வங்கியினுடைய அதாவது வணிக வங்கியினுடைய முக்கிய பணிகள்ன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 8மே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ஸ்லைட்ல அழகா எடுத்து வச்சிருந்தேன். ஆனா ஸ்லைடு வந்து பாருங்க கால வாரி விட்டுருச்சு. இதுக்கு தான் நான் 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஸ்லைட் ரெடி பண்ணேன். பழைய ஸ்லைடு ஒண்ணு இருந்துச்சு. அதுல எல்லா எக்ஸ்ட்ரா எடிட்டிங்லாம் பண்ணி போட்டு வச்சிருந்தேன். சோ இந்த பிக்சர் பாருங்க உங்களுக்கு கிளியரா தெரியும். சோ வணிக வங்கிகளுடைய பயன்கள். ஓகே. வணிக வங்கிகளுடைய பணிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மூலதன திரட்சினா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ண வைக்கிறது. கடன் உருவாக்கம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். கடன் உருவாக்கம்னா என்னன்னு. நிதியை முறைப்படுத்துதல், சரியான வகை தொழில்களை ஊக்கப்படுத்துதல். கரெக்ட்டான தொழில் நீங்க பண்றீங்க அப்படின்னா, அதுக்கான கடன்லாம் குடுத்து என்ன பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. கடன்களை பணமாக மாற்றுதல். ஓகேவா? பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற முறையில வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவாங்க, நம்ம குடுக்கக்கூடிய பணத்த வந்து பார்த்தீங்கன்னா, பணமா மாத்தலாம். பணமா மாற்றுதல். இதுல வந்து பார்த்தோன்னா, இந்த வணிக வங்கியோட மிக முக்கிய பங்கு இருக்கு. அரசுக்கு நிதி அளித்தல். ஓகேவா? கவர்ன்மெண்ட் வந்து திவால் ஆயிருக்கு, உட்கார்ந்திருக்குன்னு வச்சுக்கங்களேன். பாருங்க இப்ப கூட அரசு வந்து திவாலாகி தான் உட்கார்ந்திருக்கும். இந்த டைம் ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய நிதியில இருந்து என்ன பண்ணுவாங்க, பணம் குடுப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல், தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்துதல். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வணிக வங்கியினுடைய பங்கு. சாதாரண ஒரு பேங்க்குடைய வேலை அதுதான். எதுல பொருளாதார நடவடிக்கைகள்ல அவங்க என்னென்ன ஸ்டெப் இந்த மாரி என்னென்ன பங்கு இருக்கு வணிக வங்கிக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? வணிக வங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார வளர்ச்சிக்கு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு பங்கா இருக்கு அப்படிங்கிறது இந்த 8 பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்தது வங்கியில்லா நிதி நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, என்னது? வங்கியில்லா நிதி நிறுவனங்கள். அதாவது என்பிஎஃப்ஐன்னு சொல்லுவாங்க. நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? என்னது? நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. என்பிஎஃப்ஐ. ஓகேவா? வங்கியில்லா நிதி நிறுவனம். ஓகேங்களா? அல்லது வங்கியில்லா நிதி நிறுவனம் கூட சொல்லுவாங்க. அதாவது நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனி கூட சொல்லுவாங்க. நல்லா பாத்துங்க. என்பிஎஃப்ஐன்னு சொல்லுவாங்க. என்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ஸ்டிடியூஷன்னு சொல்லுவாங்க. அல்லது கம்பெனின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனி. ஓகேவா? ஐயும் வரும், சியும் வரும். ஓகேங்களா?
சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வங்கி இல்லா நிதி நிறுவனம் என்னன்னா வங்கிக்கு ஒரு பேங்குக்கு என்னென்ன ப்ரொசீஜரோ அதெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. ஓகே, ஒரு வங்கினா ஒரு ஒரு முழு உரிமம் பெற்ற வங்கி வந்து இருக்கும். ஓகே, ஒரு நீங்க எஸ்பிஐ பேங்கோ இல்ல கனரா பேங்க், ஓகேவா, இந்தியன் பேங்க், இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வங்கி அப்படிங்கிற ஒரு முழு அங்கீகாரம் இருக்கு. ஆனா இந்த மாதிரியான நிறுவனத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வங்கி அப்படிங்கக்கூடிய முழு அதிகாரமும் முழு உரிமையும் கிடையாது இவங்களுக்கு. ஓகேங்களா? சோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து பாத்தா இந்த பாருங்க ஜிஐசிஆர்இ, அதுக்கப்புறம் யூடிஐ ஃபண்ட், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது வங்கியிலா நிறுவனங்கள். ஓகேவா? என்னது வங்கியிலா நிறுவனங்கள் சொல்றாங்க. ஓகேங்களா? பார்த்தனா தெரியும். முழு வங்கிக்கான உரிமம் கொண்டது அல்ல மற்றும் மைய வங்கியால் கண்காணிக்கப்படுவதும் அல்ல. அதாவது ரிசர்வ் பேங்கோட கண்ட்ரோல்ல இவங்க வரமாட்டாங்க. ஓகேவா? மைய வங்கின்னு என்னது? ரிசர்வ் பேங்க். ஓகேவா? சோ ரிசர்வ் பேங்கோட கண்ட்ரோல்லயே வரமாட்டாங்க. பிளஸ் வங்கிக்கான உரிமமும் கிடையாது இவங்களுக்கு. அந்த லைசென்ஸும் கிடையாது. ஓகேங்களா? ஆனா வங்கியோட பணிகள வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஓரளவு வந்து செய்றாங்க. ஓகேவா? நிதி பரிமாற்றங்கள் சம்பந்தமா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க செய்றாங்க. வங்கியில்லா நிதி நிறுவனங்கள் செய்றாங்க. ஓகேங்களா? வங்கியோட எல்லா ஆ வொர்க்கும் செய்யறது கிடையாது. ஆனா ஒரு சில வொர்க் மட்டும் என்ன பண்றாங்க, செய்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்தோன்னா நெறைய இருக்கும். என்னது மணப்புரம் கோல்டு லோன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னது மணப்புரம் கோல்டு லோன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க ஊர்ல இருக்குது. என்ன பண்ணுவாங்க, நகைய போய் வைப்போம். நகைய வச்சு என்ன பண்ணுவோம், அது மூலமா கடன் குடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்த வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, அதிக வட்டிக்கு குடுப்பாங்க. சோ இந்த மாரி தான் என்ன பண்றாங்க, வங்கியில்லா நிதி நிறுவனமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில வொர்க் இந்த மாரிலாம் பண்றாங்க. சரிங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது. இந்த வங்கியில்லா நிதி நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகைன்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து பங்கு சந்தை நிறுவனம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதர நிறுவனம் சொல்றாங்க. ஓகேவா? இந்த பங்கு சந்தை நிறுவனத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன சாரி 2வது இதர நிறுவனங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிதி கழகங்கள், சீட்டு நிறுவனம், அதுக்கப்புறம் இந்த எல்ஐசிலாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அது. அப்புறம் யூனிட் ட்ரஸ்ட், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மென்ட், ஓகேவா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இதுக்குள்ள வந்துரும். ஓகேவா? யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட், ஓகேங்களா? சோ இது எல்லாமே இதுக்குள்ள வந்துரும். சரிங்களா? ரெப்போ பேங்க்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ரெப்போ பேங்க்லாம், ஓகேங்களா? சும்மா நெட்ல குடுத்தீங்கன்னா வந்துரும். நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் நெறைய வரும். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து பாருங்க மைய வங்கி. மைய வங்கின்னா என்னது? சென்ட்ரல் பேங்க். ஓகே. சென்ட்ரல் பேங்கோட வொர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சென்ட்ரல் பேங்க் வந்து 3 விதமா சொல்லுவாங்க. ஒண்ணு மைய வங்கின்னு சொல்லுவாங்க, தலைமை வங்கின்னு சொல்லுவாங்க, ரிசர்வ் வங்கின்னு சொல்லுவாங்க, பணவியல் அதிகார அமைப்புன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? என்னது? மைய வங்கி, ரிசர்வ் வங்கி அல்லது பணவியல் அதிகார அமைப்பு. இந்த 3மே வந்து பார்த்தோம்னா, மைய வங்கி தான் சொல்லுவாங்க. ஓகேவா? மைய வங்கியுடைய மிக முக்கியமான பணி என்னன்னா, ஓகேவா? அரசினோட பணம், பண அளிப்பு, வட்டி விகிதம் ஆகியவற்றை மேலாண்மை செய்யும் ஒரு முக்கிய நிறுவனம் சொல்றாங்க. ஓகேவா? பண அளிப்பு, வட்டி விகிதம். இந்த வட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேங்க் எவ்வளவு வட்டி விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் தான் என்ன பண்ணணும்? டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? சோ அதே மாரி நாட்டில் இருக்கக்கூடிய வணிக வங்கி எல்லாத்தையும் மேற்பார்வையிடுறது இவங்க தான். நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா பேங்குக்குமே வந்து பார்த்தோன்னா, இவங்க தான் ஹெட். இவங்க தான் வந்து எல்லாத்தையும் மேற்பார்வையிடுவாங்க. ஓகேங்களா? சோ அந்த மைய வங்கியோடைய மிக முக்கிய பணி அதுதான். ஓகேவா? எல்லா பேங்குக்கும் இவங்க சூப்பர்வைசர் மாரி. சரிங்களா? ஓகே. மைய வங்கியினுடைய பணிகள் ஃபங்ஷன் ஆஃப் சென்ட்ரல் பேங்க்ன்னு இருக்கும். ஓகேவா? இங்க பாருங்க. ஒவ்வொரு நாட்டின் மைய வங்கி அந்த நாட்டினுடைய தலைமை வங்கியாகும். ஒவ்வொரு நாட்டிலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் இருக்கும். நம்மளுடைய நாட்டுடைய சென்ட்ரல் பேங்க் என்னது? ரிசர்வ் பேங்க் தான். ஓகேவா? ரிசர்வ் வங்கி தான். ஓகேங்களா? சோ நம்மளுடைய ரிசர்வ் வங்கி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டினுடைய தலைமை வங்கின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்தியாவின் மைய வங்கி ரிசர்வ் வங்கி என அழைக்கப்படுகிறது. அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பாருங்க நேத்து கூட நம்ம பார்த்திருந்தோம். இந்திய ரிசர்வ் வங்கி இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஃபுல் ஸ்கிரீன் வச்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியரா தெரியும். இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 படி ஏப்ரல் 1ஆம் தேதி 1935 முதல் ரிசர்வ் வங்கி தனது பணியினை துவங்கியது. சோ இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் எப்ப 1934 நேத்து கூட நம்ம பார்த்திருந்தோம். ஓகேங்களா? இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 படி இது எப்ப அதோட பணிய வந்து தொடங்குச்சு, எப்ப ஏற்படுத்துனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1935 ஏப்ரல் 1ல தான். ஆனா அந்த சட்டம் கொண்டு வந்தது 1934லயே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஆனா ஏற்படுத்தினது 1935 ஏப்ரல் 1ஆம் தேதி தான் வந்து அதோடைய பணிய வந்து தொடங்குனாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதோட மூலதனம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல ஒரு ரூ. 100 தான் போட்டாங்க. ஓகேவா? ரூ. 100. ஓகேவா? ரூ. 100 வச்சு அது வந்து சம பங்கா பிரிச்சு தனியார் வசத்துல வச்சிருந்தாங்க. சோ அது தேவையில்ல. ஓகேவா? அது மட்டும் நோட் பண்ணீங்க. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது, இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1, 1949ல இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்டது. ஓகேவா? சோ கவர்ன்மெண்டோட கண்ட்ரோல்ல வந்துருச்சு. ஓகேவா? இந்திய ரிசர்வ் வங்கி வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டுடைமையாக்கப்பட்டது. அதாவது தேசியமயமாக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. எப்ப? ஜனவரி 1, 1949ல. ஓகேங்களா? சோ இத நோட் பண்ணீங்க. இந்த 2 பாயிண்ட் நோட் பண்ணீங்க. தன்னுடைய பணிய துவங்குனது 1935 ஏப்ரல் 1. அதே மாரி 49 ஜனவரி 1ஆம் தேதி நாட்டுடைமையாக்கப்பட்டது. தேசியமயமாக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
சரி, ஓகே. இந்திய ரிசர்வ் வங்கியுடைய பணிகள் என்னென்ன? இந்த பணிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எத்தன பணிகள் குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, 16 பணிகள் குடுத்துருக்காங்க. இந்த 16 பணிகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதோட வந்து பார்த்தா இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு முடியுது. ஓகேவா? இந்த 16 பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் வாட் அவ்வளதான். ஓகேவா? 1/4 மணி நேரத்துல முடிச்சிருவேன் இத. ஓகேங்களா? ஏன்னா அப்படிதான் இருக்கு. ஒண்ணும் பெருசாலாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த ஹெட்டிங் வச்சே உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். சரிங்களா? அதுக்குள்ள ஏதாவது ஆக்ட், வருஷம், அதாவது சட்டம் சம்பந்தமாவோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வருஷம் சம்பந்தமாவோ குடுத்திருந்தா மட்டும் நம்ம நோட் பண்ணிட்டா போதுமானது. மத்ததெல்லாம் வந்து ஜஸ்ட் அந்த ஹெட்டிங் மட்டும் நோட் பண்ணிட்டா நீங்க போதுமானது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க பண அதிகார அமைப்பு. என்னது? பண அதிகார அமைப்பு. அதாவது மானிட்டரி அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்னது? மானிட்டரி அத்தாரிட்டி. சோ மானிட்டரி அத்தாரிட்டினா என்னன்னா, ஓகேவா? சோ இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, அந்நிய செலாவணி பரிவர்த்தனைகள் நடக்கும். ஓகேவா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன்லாம் நடக்குது பார்த்தீங்களா? டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு டிரான்சாக்ஷன் நடக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் பணம் ரொட்டீன்ல ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? சோ இது எல்லாமே ஓகே பணவீக்கம், ஓகே இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. ஓகே பணவீக்கத்த கட்டுப்படுத்துறது. ஓகேவா? அதே மாரி ஒரு புதுசா ஒருத்தர் வந்து வங்கி வைக்கணும் அப்டின்னா, அதுக்கு உண்டான அதிகாரத்த வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வங்கியோட அமைப்பு வந்து உறுதியாக்குறது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பண அதிகார அமைப்பு சம்மந்தமா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மைய வங்கியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஓகேங்களா? பண அதிகார அமைப்பு. ஓகேவா? சோ பணம் சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். மானிட்டரி அத்தாரிட்டி. ஓகேவா? என்னது? மானிட்டரி அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ பாருங்க, அந்நிய செலவாணி பரிவர்த்தனை விகிதத்தினை நிலைப்படுத்துதல், சாதகமான செலுத்து நிலையை பேணுதல், நிதிநிலைத்தன்மையை ஏற்படுத்துதல், பணவீக்கம். ஓகே பணவீக்கத்த வந்து கட்டுப்படுத்துறது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பேங்கோட மிக முக்கிய பணி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, காகித பண வெளியீடு. ஓகேவா? சோ காகித பண வெளியீடுனாலே நமக்கு தெரியும். ரூ. 1 நல்லா கேட்டுங்க. ரூ. 1 பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா, நாணயங்கள். ஓகேவா? சோ நம்ம காசு வந்து இருக்கு பாத்தீங்களா? ரூ. 1 ரூ. 2 காசு, காயின். ஓகேவா? சோ காயின் பிளஸ் ரூ. 1 இந்த 2 தவிர மீதி எல்லா பணமும் வந்து பாத்தீங்கன்னா, இவங்களோட கண்ட்ரோல்ல தான் என்ன பண்ணுவாங்க? அச்சடிப்பாங்க. ஓகேங்களா? சோ இவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா, அ இவங்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா, முன்னுரிமை. இங்க பாருங்க, முற்றுரிமை பெற்ற நிறுவனம். ஓகேவா? இவங்ககிட்ட தான் என்ன பண்ணுவாங்க, அந்த உரிமம் பெற்று தான் என்ன பண்ணுவாங்க, அந்த பணம் அடிப்பாங்க. ஓகேவா? சோ அதான் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் நாணயங்கள் மற்றும் ரூ. 1 காகித பணத்தை தவிர, அனைத்து வகையான காகித பணத்தை வெளியிடுவதில் முற்றுரிமை பெற்ற நிறுவனம் ரிசர்வ் வங்கி. ஓகேங்களா? சோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, உரிமை பெற்ற ஒரே நிறுவனம் வந்து பார்த்தா, இந்த மைய வங்கி, ரிசர்வ் வங்கி தான். சரிங்களா? அதான் சொல்றாங்க, காகித பண வெளியீடு. ஓகேங்களா? அதே மாரி இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, புழக்கத்துல இருக்கக்கூடிய போலியான பணத்தின கட்டுப்படுத்துவது மைய வங்கிக்கு அந்த பொறுப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபேக் கரன்சி அமௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ரூ. 1000 நோட்ல இப்ப இருந்துச்சுன்னா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கட்டுப்படுத்துறது இவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வங்கி உரிமங்கள் வழங்குபவர். ஓகேவா? சோ வங்கி உரிமங்கள் வழங்குபவர்னா என்ன பாருங்க, நான் வந்து ஒரு பேங்க் வைக்க போறேன் அப்படின்னா, அந்த பேங்க் வைக்கிறதுக்கான ஒரு லைசென்ஸ் வந்து குடுக்குறது இவங்க தான். ஓகேவா? அது என்ன சட்டப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கிகள் முறைப்படுத்துதல் சட்டம் பிரிவு 22ன் படி. ஓகேவா? என்னது? வங்கிகள் முறைப்படுத்துதல் சட்டம் பிரிவு 22ன் படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வணிக வங்கியும் இந்தியாவில் வங்கி தொழில் செய்ய மைய வங்கியிடம் உரிமை பெற வேண்டியது. ஓகேவா? சோ நான் வந்து இந்தியால ஒரு பேங்க் வைக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பா என்ன பண்ணணும், நான் ரிசர்வ் பேங்க் கிட்ட நான் வந்து லைசென்ஸ் வாங்கணும். ஒரு உரிமம் வாங்குனா மட்டும் தான் என்ன பண்ண முடியும் நானு? பேங்க் வைக்க முடியும். அது எந்த சட்டப்படி பார்த்தீங்கன்னா, வங்கிகள் முறைப்படுத்துதல் சட்டம் பிரிவு 22 படி. சோ இத நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? இந்த சட்ட பிரிவு வந்து நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? அடுத்து அரசுக்கான வங்கி. சோ அரசுக்கான வங்கி அப்படின்னு என்ன பாருங்க, மத்திய, மாநில அரசுகளுக்கான வங்கி இதுதான். ஓகேவா? மத்திய, மாநில அரசுகளுக்கான வங்கி இதுதான். ஏன்னா, ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் திவாலா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, ரிசர்வ் வங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அரசுக்கு என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட் வந்து குடுப்பாங்க. குறுகிய கால கடன், ஓகேங்களா? அரசு கடன் தொடர்பான சேவைகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பத்திரங்கள், இது கடன் பத்திரங்கள், அரசு கடன் பத்திரங்கள், இது எல்லாமே உருவாக்கி அத விற்பனை செஞ்சு குடுக்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ யோட வேலை தான். ஓகேங்களா? சோ அதான் சொல்றாங்க. அரசுக்கான வங்கியும் இந்த ரிசர்வ் வங்கி தான். சரிங்களா? கவர்ன்மென்ட்க்கே இவங்க தான் வங்கி. அடுத்து பாருங்க, இந்த 2 இது ரொம்ப முக்கியம். இந்த 2 டேபிள் காலம். இந்த 2 டேபிள் காலம் தான் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த 16ம் பார்த்துடலாம். சரிங்களா? அடுத்து வங்கிகளின் வங்கி. சோ பேங்க் ஆஃப் பேங்க்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது எல்லா பேங்க்குக்குமே ஒரு தலைமை பேங்க் இவங்க தான். ஓகேவா? சோ அதான் தலைமை வங்கின்னு சொல்றாங்க. எல்லா பேங்க்கும் இவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கறதுனால தான் பேங்க் ஆஃப் பேங்க்ன்னு சொல்றாங்க. பேங்க்குக்கெல்லாம் பேங்க் வந்து பார்த்தோன்னா, எது இந்த ரிசர்வ் பேங்க் தான். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. பேங்க் ஆஃப் பேங்க். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சிம்பிள். வங்கிகளின் வங்கி. அடுத்து கடைசி நிலை கடன் ஈபோன். ஓகேவா சார்? இப்போ ஒரு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா திவால் ஆயிட்டு இருக்கு.
பயங்கரமா நட்டம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பேங்குக்கு என்ன பண்ணலாம், ரிசர்வ் பேங்க் கிட்ட நம்ம டிமாண்ட் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம டிமாண்ட் பண்ணி மீன்ஸ் என்னது ரெக்வஸ்ட் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம கடன் வாங்கலாம். ஓகேவா? அப்ப வங்கியும் டிவால் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு வணிக வங்கி இப்ப HDFC பேங்க் வந்து ரொம்ப டிவால் ஆயிட்டு இருக்கு, ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் இருக்காங்க அப்படின்னா, நிதி சிக்கல் மூலமா ஒரு இக்கட்டான சிக்கல்ல இருக்காங்க அப்படின்னா அந்த டைம்ல என்ன பண்ணலாம், RBI வந்து நம்ம இது பண்ணி நம்ம கடன் வாங்கி என்ன பண்ணலாம், நம்ம அது மூலமா நம்ம அந்த வங்கியை வந்து ஒரு இதுக்கு ஸ்டாண்டர்டு கொண்டு வந்துடலாம். ஓகேவா? அதான் கடைசி நிலை கடன் ஈவோன். ஓகேங்களா? கடைசியா முடியாத பட்சத்துல கடன் வழங்குறது யாரு, இந்த RBI பேங்க். யாரு, பேங்குக்கே. ஓகேவா? பேங்குக்கே கடன் கொடுக்கறது யாரு, இந்த RBI பேங்க். ஓகேவா? அதான் சொல்றாங்க. அடுத்து 7th ஒன் பாத்தீங்கன்னா தீர்வாக செயல்படுகின்றது. என்ன தீர்வாக அப்படின்னு பாத்தீங்கன்னா வங்கிகளுக்கு இடையே நடைபெறும் பரிவர்த்தனைகளை தனது 14 தீர்வகங்களை கொண்டு சோ இப்ப வங்கிக்கு பேங்க் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், டிரான்சாக்ஷன் நடக்கும். ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க் என்ன ஆகும், டிரான்சாக்ஷன் நடக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா 14 தீர்வகங்கள்னு சொல்லுவாங்க. இதுபடிதான் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஈக்குவல் பண்ணுவாங்க. ஓகேவா? வங்கிகளுக்கு இடையே நடைபெறும் பரிவர்த்தனைகள். ஓகே, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 14 தீர்வகங்கள். அந்த கவுண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அந்த கவுண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த கவுண்ட் படிதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேத்துக்கு இருக்கக்கூடிய அந்த வங்கிகளுக்கு இடையே கூடிய அந்த டிரான்சாக்ஷன் என்ன பண்ணுவாங்க, ஈக்குவல் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? அதான் ரிசர்வ் வங்கியோட மிக முக்கிய வேலையே. ஓகேங்களா? வங்கிகளுக்கு இடையே நடக்கும் பரிவர்த்தனைகளை தனது 14 தீர்வகங்களை கொண்டு இந்திய ரிசர்வ் வங்கி சமன் செய்கிறது. ஓகேங்களா? அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் பரிவர்த்தனை கருவிகளை என்ன பண்ணிக்கலாம், நம்ம பரிமாறிக்கலாம். பாருங்க, பரிவர்த்தனை கருவிகள். ஓகேவா? சோ அதையும் என்ன பண்ணிக்கலாம், பரிமாறிக்கலாம். ஓகேவா? சோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனைகள் கொடுக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா RBI பேங்க் தான். ஓகேவா? இது சம்பந்தமா ஆலோசனை கொடுக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா RBI பேங்க் தான். ஓகேவா? சோ இந்த மாதிரியான தீர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா RBI பேங்க் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. தீர்வாக செயல்படுகின்றதுன்ட்டு. அந்நிய செலவாணி பாதுகாவலன். ஓகேவா? சோ அந்நிய செலவாணி இருப்புகளை பாதுகாப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிசர்வ் பேங்க் வந்து பண்ணுது. ஓகேங்களா? அது எந்த சட்டப்படி பாத்தீங்கன்னா 1999ஆம் ஆண்டு அந்நிய செலவாணி. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க. 1999ஆம் ஆண்டு அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டத்தின்படி, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஃபெமா. என்னது? ஃபிமான்னு சொல்லுவாங்க. FEMA. ஃபிமா. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இந்த சட்டத்தின்படி வந்து பாத்தீங்கன்னா அந்நிய செலவாணியான அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சம்பந்தமா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட கண்ட்ரோல் வச்சுக்கிறாங்க, பாதுகாப்பா வச்சுக்கிறாங்க. ஓகேவா? அப்ப அந்நிய செலவாணி பாதுகாவலன்னா யாரு, உங்களுக்கு ரிசர்வ் பேங்க் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன்னா இப்ப ஃபாரின் கரன்சி அமௌண்ட் எல்லாம் வந்து இங்க வருது அப்படின்னா இதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி கொடுக்கணும்ல. சோ அந்த மாதிரியான பர்பஸ் இப்ப பாருங்க, யூடியூப்ல இருந்து வர காசு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சிங்கப்பூர் டாலர் தான் வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது இந்தியன் கரன்சிக்கு மாத்தி கொடுப்பாங்க. ஓகேவா? சோ அப்ப இதுக்கான ஒரு பாதுகாவலனா யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி தான். ஓகேவா? அந்த ரிசர்வ் வங்கி கீழ இருக்கக்கூடிய மைய வங்கிகளும். ஓகேங்களா? அந்த அது வந்து எல்லா பேங்க்குக்கும் அந்த உரிமை கொடுத்துட மாட்டாங்க. ஒரு சில பேங்க் மட்டும் அந்த உரிமை கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்து பொருளாதாரத்தை நெறிப்படுத்துதல். ஓகேவா? சோ இந்த பொருளாதார நெறிப்படுத்துதல் பாருங்க, தேசிய வருவாய், வேலைவாய்ப்பு, செலவு, சேமிப்பு, முதலீடு இது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க, ஒரு கண்ட்ரோலபிளா இருக்காங்க. யாரு, ரிசர்வ் வங்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலபிளா இருக்காங்க. ஓகேவா? இவங்களும் ஒரு பங்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. பொருளாதாரத்தை நெறிப்படுத்துறதுல வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஒரு அடிப்படையா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா பணவியல் கொள்கை. ஓகேவா? மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுபடி வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆஹ் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துப்படி என்ன பண்றாங்க, நெறிப்படுத்துதல்ல ஒரு மிக முக்கிய பங்கா இருக்காங்க. அதுல வந்து பாருங்க நேஷனல் இன்கம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு, செலவு, சேமிப்பு, முதலீடு இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கண்காணிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா யாரு, ரிசர்வ் பேங்கோட வேலை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அரசு கடன் பத்திரங்களை நிர்வகிக்கிறது. இப்போ ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்துல வந்து பாத்தீங்கன்னா சொத்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரசோட கடன் பத்திரங்கள்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கண்காணிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியோட வேலை தான். ஓகேவா? அரசு கடன் பத்திரங்களை நிர்வகிக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது சம்பந்தமான எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த RBI வந்து என்ன பண்றாங்க, கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? அவங்களோட கண்ட்ரோல்ல கண்காணிச்சிட்டு இருக்காங்க. சரிங்களா? அடுத்தது செலுத்துதல் தீர்வு செய்வதில் நெறியாளராகவும் மேலாளராகவும் செயல்படுகிறது. சூப்பர்வைசர் மாதிரி. ஓகேங்களா? இது பாருங்க, என்ன சட்டம் பார்த்தீங்கன்னா PSS ஆக்ட்னு சொல்லுவாங்க. பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட். ஓகேவா? என்னது? பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் 2007. ஓகேவா? 2007ஆம் ஆண்டு செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம். பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட். ஓகேவா? சோ இதை நோட் பண்ணி வச்சுங்க. இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? இதுபடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்வ் வங்கி வந்து பாத்தீங்கன்னா நாட்டினுடைய செலுத்துதல் தீர்வு செய்வதற்காக மேற்பார்வையிடும் அதிகாரத்தை வழங்கியுள்ளது. சோ என்னன்னா நம்ம அமௌண்ட் கட்டுறோம். ஓகேவா? சோ அமௌண்ட் கட்டுறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த வங்கி பாதுகாப்பான ஒரு இதுல வந்து இருக்குதா, அதாவது பேமெண்ட் நம்ம பண்றோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் வந்து நான் ஒரு லோன் வாங்கியிருக்கேன். அந்த லோன் லோன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடன் மூலமா நம்ம குடுக்குறாங்க. ஓகே, நம்ம பேங்க் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லோன் குடுக்குறாங்க, பேமெண்ட் குடுக்குறாங்க. ஓகேங்களா? அந்த பேமெண்ட் நான் வந்து என்ன பண்றேன், கடன் நான் ரொக்கமா வந்து நான் என்ன பண்றேன், செட்டில்மெண்ட் பண்றேன். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட கண்ட்ரோல் வச்சுக்கிறாங்க.
கடன் கொடுக்கறதும் சரி, நான் கடன் கொடுத்து நான் கடன் வாங்குறேன். வாங்குனதுக்கு அப்புறம் நான் கடன் என்ன பண்றேன், மறுபடியும் நான் செட்டில்மெண்ட் பண்றேன். இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோம்னா மேற்பார்வையிடுறது வந்து பார்த்தோம்னா ரிசர்வ் வங்கி தான். புரியுதுங்களா? இது எல்லாமே வந்து மேற்பார்வையிடுறது ரிசர்வ் வங்கியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சரிங்களா? அதான் சொல்றாங்க பேமெண்ட், செட்டில்மெண்ட் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேம்பாட்டு பணி. ரிசர்வ் வங்கி சிறந்த வங்கி அமைப்பினை ஏற்படுத்துவதில் மேம்பாட்டு பணினா என்னது? ஒரு புதுசா ஒரு பேங்க் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சரியா, கரெக்ட்டா அவங்க வந்து கரெக்ட்டா கொண்டு போவாங்களா? நாட்டோட வளர்ச்சிக்கு தகுந்த மாரி அவங்க செயல்படுவாங்களா? ஓகேவா? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரியான விஷயங்கள்லாம் பார்த்து என்ன பண்றாங்க, அந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அ உரிமம் குடுக்குறாங்க. ஓகேவா? உற்பத்தி திறன் கொண்ட துறைகளுக்கு கடன்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்கிறது. தேசிய குறிக்கோள்களை நிறைவேற்றும் வகையில் அதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? தேசிய குறிக்கோள்களை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு பரந்த மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்கிறது. சோ இதெல்லாம் ஜெனரலா நீங்க படிச்சு பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா? அடுத்து என்ன பணவியல் மற்றும் இதர தகவல்களை வெளியிடுகிறது. ஓகேங்களா? சோ பணம், வங்கி மற்றும் ஓகே. இதர தகவல்னா என்னன்னா, புள்ளி விவரங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, திரட்டி என்ன பண்ணுவாங்க குடுப்பாங்க. ஓகேங்களா? பணம் சம்மந்தமாவோ, இல்ல இன்னொரு பேங்க் சம்மந்தமாவோ, இல்ல பொருளாதார புள்ளி விவரங்கள். ஓகேவா? எக்கனாமிக்கலா வந்து பார்த்தோன்னா, அந்த ஒரு ஆ இன்ஃபர்மேஷன என்ன பண்ணுவாங்க, இவங்க கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, வெளியிடுவாங்க. ஓகேவா? அதான் சொல்றாங்க. புள்ளி விவரங்களை திரட்டி, வரிசைப்படுத்தி இந்திய ரிசர்வ் வங்கி வெளியீடு அப்படின்னு மாரி என்ன பண்ணுவாங்க குடுப்பாங்க. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா புல்லட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பப்ப வெளியிடுவாங்க பார்த்தோன்னா, ஒவ்வொரு மாசத்துக்கும் சரி, அதுக்கப்புறம் காலாண்டு, அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த மாரிலாம் என்ன பண்ணுவாங்க வெளியிடுவாங்க. ஓகேங்களா? புள்ளி விவரங்கள வெளியிடுவாங்க அவ்வளவுதான். ஓகேவா? பணவியல் சம்பந்தமாவும், அதுக்கு சம்பந்தமான விவரங்கள் வந்து பார்த்தோன்னா, புள்ளியியல் விவரங்கள் என்ன பண்ணுவாங்க வெளியிடுவாங்க. காலாண்டுக்கு, மாசத்துக்கு, வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்க வெளியிடுவாங்க. சரிங்களா? அடுத்து பரிவர்த்தனை மேலாளர். ஓகேவா? பரிவர்த்தனை மேலாளர்னா ரொம்ப முக்கியமானது. இங்க பாருங்க. சர்வதேச பண நிதியம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, உலக அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. சர்வதேச பண நிதியம். ஓகேவா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இந்திய சார்பா வந்து பார்த்தீங்கன்னா, யாரு வந்து உறுப்பினரா இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வங்கி தான். ஓகேவா? சோ சர்வதேச பண நிதியம்ங்கிறது என்னது? வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடியது. இதுல நம்ம இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, யார் உறுப்பினரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வங்கி தான் உறுப்பினரா இருக்காங்க. ஓகேவா? சோ இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ரிசர்வ் வங்கியே போய் என்ன பண்ணலாம், இந்த சர்வதேச பண நிதியத்துல என்ன பண்ணிக்கலாம், அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம். ஓகே. நிதியத்திலிருந்து பெறப்படும் அந்நிய செலவாணியை மேலாண்மை செய்வதும், அதிகாரம் அளிக்கப்பட்ட அந்நிய செலவாணி விற்பனையாளர்களான வணிக வங்கிகளை நெறிப்படுத்தும் செயலையும் இந்திய ரிசர்வ் வங்கி செய்கிறதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணலாம், அவங்க அந்நிய செலவாணி விற்பனையாளர்களான வணிக வங்கிகளை இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பேங்க்குக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உரிமம் குடுத்திருக்க மாட்டாங்க. ஓகேவா? நம்ம இந்தியாவிலே வந்து பார்த்தோம்னா, ஒரு சில பேங்க்குக்கு மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சம்மந்தமா என்ன பண்ணுவாங்க, உரிமம் குடுத்திருப்பாங்க. சோ அது எல்லாமே மேற்பார்வையிடுறது யாருன்னு பார்த்தோம்னா, ஆர்பிஐ பேங்க் தான். ஓகேங்களா? ஏன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுங்கும்போது, அது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சும்போது வெளிநாட்டுக்கு போயிரும். ஓகே. வெளிநாட்டோட கண்ட்ரோலுங்கும்போது உங்களுக்கு சர்வதேச பண நிதியத்துக்கு என்ன ஆகும், லிங்க் வந்துரும். ஓகேங்களா? அப்ப அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா, ஒரு சில பேங்க்குக்குலாம் வந்து பார்த்தோம்னா, நெறிப்படுத்தும் செயல் வந்து பார்த்தோம்னா, யார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரிசர்வ் பேங்க் தான் பண்றாங்க. ஓகேங்களா? சோ அத மட்டும் நோட் பண்ணீங்க. சர்வதேச பண நிதியம். ஓகேங்களா? நிதியத்திலிருந்து பெறப்படும் அந்நிய செலவாணியை மேலாண்மை செய்வதும், அதிகாரம் அளிக்கப்பட்ட அந்நிய செலவாணி விற்பனையாளர்களான வணிக வங்கிகளை நெறிப்படுத்தும் செயலியும் இந்திய ரிசர்வ் வங்கி செயல்படுத்துகிறது. ஏன்னா சர்வதேச பண நிதியத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு வணிக வங்கி வாங்கியிருக்கு அப்படின்னா, அவங்க கரெக்ட்டா வாங்கியிருக்காங்களா? கரெக்ட்டா குடுத்துருக்காங்களா? அத ஃபாலோ பண்றாங்களா? அப்படிலாம் வந்து பார்த்தோம்னா, ஆர்பிஐ செக் பண்ணிட்டு தான் இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த என்ன பண்ணிற மாட்டாங்க, உரிமம் குடுத்துற மாட்டாங்க. உரிமம் குடுத்த பேங்க்குக்கு இப்ப HDFC இருக்குன்னு வச்சுக்கங்களேன். HDFCல வந்து பார்த்தோன்னா, அந்நிய செலவாணி அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு உரிமம் குடுத்துட்டாங்க. HDFC என்ன பண்ணும்? சர்வதேச பண நிதியத்துல என்ன பண்ணும்? டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கும். ஏதாவது நிதி வேணும்னா வாங்கிட்டு, குடுத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கும். அதெல்லாம் கரெக்ட்டா பண்றாங்களா இல்லையான்னு ரிசர்வ் பேங்கோட கண்ட்ரோல்ல தான் வச்சுப்பாங்க. ஓகேவா? அத நெறிமுறைப்படுத்துறதும், அத வந்து பார்த்தோன்னா, கண்ட்ரோல் வச்சுக்கிறதும் யாரு? ரிசர்வ் பேங்க் தான். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் பாருங்க, வங்கி குறை தீர்ப்பாய திட்டம். ஓகேவா? அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி வந்து பார்த்தோன்னா, 1995ல வங்கி குறை தீர்ப்பாயத்தின என்ன பண்ணாங்க? ஓப்பன் பண்ணாங்க. ஓகேவா? இங்க பாருங்க 1995 ரொம்ப முக்கியமானது. வங்கி குறை தீர்ப்பாய திட்டம் 1995ல தான் கொண்டு வந்தாங்க. பேங்கிங் ஆம்பிஷன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுபடி வந்து பார்த்தோன்னா, ஒரு வங்கிக்குள்ள வந்து பார்த்தோன்னா, ஒரு புகார் வரும். ஓகேங்களா? ரிசர்வ் வங்கிக்கு வரும் புகாரு, அது மூலமா வரக்கூடிய மேல்முறையீடு. ஓகேவா? இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா, இந்த தீர்ப்பாயம் மூலமா என்ன பண்ணுவாங்க? குறைகள தீர்த்து வைப்பாங்க. யாரு? ரிசர்வ் வங்கி. ஓகேங்களா? சோ அது என்னென்ன புகாரோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? எடுத்துட்டு அது என்ன பண்ணுவாங்க? அது வந்து பார்த்தோன்னா, ஒருத்தர் ஆன்லைன் மூலமா இணைய வழியில் வரும் புகார்கள் கூட என்ன பண்ணுவாங்க? எல்லாமே எடுத்து அதுக்கு உண்டான ஆ தீர்வுகள் வந்து குடுப்பாங்க. ஓகேவா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வங்கி பண்ணுது. அடுத்தது இந்திய வங்கி நெறிமுறைப்படுத்தும் மதிப்பீடுகள் வாரியம். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். பேங்கிங் கோட் BCS
பிஐன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் போர்ட் ஆஃப் இந்தியா. எக்ஸ்பான்ஷன் சம்டைம்ஸ் எழுதி வச்சுங்கப்பா. எக்ஸ்பான்ஷன் கூட சம்டைம்ஸ் கேட்கறாங்க. சரிங்களா? எக்கனாமிக்ஸ்ல எக்ஸ்பான்ஷன் கூட சம்டைம்ஸ் கேட்கறாங்க. சோ பிசிஎஸ்பிஐ பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் போர்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய வங்கி நெறிமுறை மற்றும் மதிப்பீடுகள் வாரியம். ஓகேங்களா? சோ ஒவ்வொரு வங்கியினுடைய திறனை வந்து அளவிடுறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, இந்த அமைப்பு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஒரு வங்கி கரெக்டா செயல்படுதா, அவங்க எந்த எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா லாஸ்ல இருக்காங்க, எந்த மாதிரி ஒர்க் பண்றாங்க, இது எல்லாத்தையும் வந்து மதிப்பீடு பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, இந்த இந்திய வங்கி நெறிமுறை மற்றும் மதிப்பீடுகள் வாரியம் அமைச்சிருக்காங்க. பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் போர்ட் ஆஃப் இந்தியா. அவ்வளவுதான். சோ முடிஞ்சு. சரிங்களா? இதுல இந்த 2 டேபிள் நான் என்னென்ன ஹைலைட் பண்ணிக்கிறேன் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. இந்த 2 டேபிள் காலம் ரொம்ப முக்கியம். இந்த இப்ப இத பார்த்துட்டோம்னா முடிஞ்சு இன்னைக்கு கிளாஸ். ஓகேங்களா? இந்த டேபிள் காலத்துல இருக்கிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப 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 முக்கியம். இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய வரலாறு. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய வரலாறு. இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1934ஆம் ஆண்டு சட்ட விதிப்படி 1935ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி அமைக்கப்பட்டது. இது நமக்கு தெரிஞ்சதை நம்ம மேலேயே பார்த்துட்டோம். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா தேசிய மயமாக்கப்பட்டது எப்ப? ஜனவரி 1 1949ல தேசிய மயமாக்கப்பட்டது. இது நம்ம மேலேயே பார்த்தோம். ஜனவரி 1 1949ல தேசிய மயமாக்கப்பட்டது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இதோட ஹெட் ஆபீஸ் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் கல்கத்தால இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, மும்பைக்கு மாத்துனாங்க. அது எந்த வருஷம் மும்பைக்கு மாத்துனாங்க பார்த்தோன்னா 1937ல. ஹெட் ஆபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ரிசர்வ் பேங்கினுடைய ஹெட் ஆபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில இருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது. எங்கிருந்து எங்கங்கிறது ரொம்ப முக்கியம். கல்கத்தாவில இருந்து மும்பைக்கா, மும்பைல இருந்து கல்கத்தாவுக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த வருஷங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதோடைய ஃபர்ஸ்ட் ஆளுநர். ஓகேவா? அதாவது ரிசர்வ் பேங்கினுடைய ஃபர்ஸ்ட் ஆளுநர், முதல் ஆளுநர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஸ்போர்ன் ஸ்மித். ஓகேவா? யாரு? ஓஸ்போர்ன் ஸ்மித் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் ஆளுநர். ஓகேங்களா? யாரு? ஓஸ்போர்ன் ஸ்மித் தான் யாரு? முதல் ஆளுநர். ஓகேவா? ஆர்பிஐனுடைய முதல் ஆளுநர். சரி, ஓகே. இந்த 3 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் 4 பாயிண்ட் இருக்கா? இந்த 4 பாயிண்ட்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த 4 பாயிண்ட்ல இருந்து கண்டிப்பா கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுங்க. போட்டு பாக்ஸ் பண்ணி வச்சுங்க. நீங்க இந்த பாடம் ஃபுல்லா படிக்கிறதுல இந்த 4 பாயிண்ட் விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. மேல வந்து பார்த்தோன்னா மைய வங்கி பார்த்தோம். அந்த மைய வங்கி படிக்காம விட்டீங்கன்னா அதுவும் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அந்த பாக்ஸ்ல கூடிய இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாடத்துல. சரிங்களா? எத மறந்தாலும் அத மறந்துடாதீங்க. மீதிலாம் கூட கதை. ஈஸியா நீங்க கெஸ் பண்ணி போட்டுறலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நிர்வாகம். நிர்வாகம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து மைய வங்கியா செயல்படுது. அதுக்கப்புறம் இந்திய வங்கிகளின் நெறியாளரா செயல்படுது. கடைசி நிலை கடன் ஈவனா இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, ஆளுநர், 4 துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் மைய அரசால் நியமிக்கப்படும் மைய நிர்வாக குழு உறுப்பினர்கள். இந்த நிர்வாகத்துல யார் யார் இருப்பாங்க பார்த்தோன்னா, ரொம்ப முக்கியமானது ரிசர்வ் பேங்க்ல வந்து பார்த்தோன்னா, ஒரு ஆளுநர் இருப்பாங்க. 4 துணைநிலை ஆளுநர்கள் இருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, மைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஓகேவா? இது யார் நியமிப்பாங்க பார்த்தோன்னா, மைய அரசு. மத்திய அரசு தான் என்ன பண்ணுவாங்க? நியமிப்பாங்க. சோ நல்லா நோட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஆளுநர், அதுக்கப்புறம் 4 துணைநிலை ஆளுநர்கள். ஓகே, சாரி, துணை ஆளுநர்கள். ஓகேங்களா? கவர்னர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் துணை ஆளுநர், அதுக்கப்புறம் மைய நிர்வாக குழு உறுப்பினர்கள். இந்த மைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசால் நியமிக்கப்படுவங்க. ஓகேவா? கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ரிசர்வ் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை ஆளுநர், எத்தனை துணை ஆளுநர் கூட கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? டெப்யூட்டி கவர்னர். ஓகேவா? 4 டெப்யூட்டி கவர்னர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1 ஆளுநர். ஓகேங்களா? ஓகே. அதோட பணிகள் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இருந்தாலும் ஓரலா பார்த்துங்க. அந்நிய செலவாணியுடைய பாதுகாவலன், பேங்க் ஆஃப் பேங்க், காகித பணம் வெளியிடுதல். ஓகேவா? அரசின் வங்கியாக செயல்படுதல். அரசுக்கே வங்கி இவங்க தான். அரசின் வங்கியாக செயல்படுதல். அவ்வளவுதான். இதுல ரொம்ப முக்கியமானது பாயிண்ட். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்திய வங்கி அமைப்புகளே. இந்திய வங்கி அமைப்புன்னா என்னது? நெறைய வங்கிகள் இருக்கு. அதோட இதெல்லாம் அமைப்பெல்லாம் வந்து பார்த்தா நெறிப்படுத்துறது இவங்க தான். இதெல்லாம் ஜெனரலா படிக்கிறது தான். சோ அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? சோ கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்தோம்னா பாடங்கள் முடிச்சுட்டோம். நாளைக்கு ஒரே ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ்ல வந்து பார்த்தோம்னா இந்த பாடமே கம்ப்ளீட் ஆயிடும். சரிங்களா? ஓ, இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு. இதையும் சொல்லிடுறேன். ஓகேவா? இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க. இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். 18ஆம் நூற்றாண்டில் காகித பணம் வெளியிடும் முறை துவங்கியது. எத்தனாம் நூற்றாண்டுல? 18ஆம் நூற்றாண்டுல தான் வந்து பார்த்தோம்னா காகித பணம் வெளியிடும் முறை துவங்கியது. ஃபுல் ஸ்கிரீன் வச்சு பாருங்க. ஃபுல் ஸ்கிரீன் வச்சு பாருங்க. அப்பதான் புரியும். 18ஆம் நூற்றாண்டில் காகித பணம் வெளியிடும் முறை வந்து பார்த்தோம்னா துவங்கியது. எந்த நூற்றாண்டுன்னு கேட்பாங்க. அதே மாதிரி தனியார் வங்கிகளான வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கிகள் முதலில் காகித பணத்தை அச்சிட்டது. நேத்தே நம்ம பார்த்தோமா? தனியார் வங்கிகளான என்னென்ன வங்கி? வங்காள வங்கி, அதுக்கப்புறம் மும்பை வங்கி, அதுக்கப்புறம் சென்னை வங்கி.
சோ இந்த 3 வங்கி தான் வந்து பாத்தீங்கன்னா காகித பணத்தை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, அச்சிட்டாங்க தனியார் வங்கிகள்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க ஷெர்ஷா சூரி. ஓகேவா? என்னது? ஷெர்ஷா சூரி என்பவரால் 1க்கு 40 செம்பு நிறுவனங்கள். ஓகேவா? ரூபாய் 1க்கு 40 செம்பு நாணயங்கள் என்ற விகிதத்தில் எவ்வளவு? ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 40 செம்பு நாணயங்கள் என்ற விகிதத்தில் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க? முதல் ரூபாய் வெளியிடப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? யார் வெளியிட்டாங்க? ஷெர்ஷா சூரி. ஓகேவா? ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 40 செம்பு நாணயங்கள். ஓகேவா? 1க்கு 40 செம்பு நாணயங்கள் என்ற விகிதத்தில் முதல் ரூபாய் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பாயிண்ட் அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சரி ஓகே. ஏன்னா இந்த பாக்ஸ்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பாருங்க சமஸ்கிருத சொல்லான ரௌபியா. ரௌபியா அப்படிங்கிறது ருப்பி அப்படின்னு வந்திருக்கு. ஓகே. ரௌபியாவில் இருந்து தான் ரூபாய் என்ற வார்த்தை தோன்றியது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமஸ்கிருத சொல். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சொல்லு கூட கேட்பாங்க. சமஸ்கிருதமா, கிரேக்க சொல்லா, இத்தாலி சொல்லா அப்படி மாதிரி. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமஸ்கிருத சொல்லான ரௌபியா. ஓகேவா? என்னது? ரௌபியா அப்படிங்கிறதுல இந்த ரூபாய்ங்கிற வார்த்தை வந்து தோன்றுச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை விளக்கும் விதமாக ஒவ்வொரு ரூபாய் நோட்டிலும் அதன் மதிப்பு 17 மொழிகளில் எழுதப்பட்டிருக்கும். அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ரூபாய் நோட்லயும் வந்து பாத்தீங்கன்னா 17 மொழியில வந்து எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. முன்பக்கத்தில் ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்திலயும் ஹிந்திலயும் இருக்கும். பின்பக்கத்துல 15 மொழியில இருக்கும். ஓகேவா? அதுவும் ரொம்ப முக்கியம். இத கூட ஒரு கொஸ்டின் கூட கேட்பானுங்க. முன்பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 மொழி. என்னென்ன மொழின்னு பாத்தீங்கன்னா ஹிந்தி, அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல. பேக் சைடு மட்டும் தான் 15 மொழி இருக்கும். ஃப்ரண்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ்லயே இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேசிய மொழி சொல்றாங்க. நேஷனல் லாங்குவேஜ்னு சொல்றனால ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ். பேக் சைடுல இருந்து பாத்தீங்கன்னா 15 மொழியில இருக்கும். சரிங்களா? சோ ஷெர்ஷா சூரி ரொம்ப முக்கியம். ஷெர்ஷா சூரி ரொம்ப முக்கியம். சமஸ்கிருத சொல் ரௌபியா ரொம்ப முக்கியம். 17 மொழிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃப்ரண்ட் சைடுல வந்து 2 மொழி. அது வந்து ஹிந்தி, ஆங்கிலம். பேக் சைடுல 15 மொழி. சரிங்களா? சோ அவ்வளவுதான். சோ டயர்டுப்பா. இதுக்கு மேல பேச முடியல. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் கொஞ்சம் கதை இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு. அத பாத்துட்டோம்னா இன்னைக்கு இப்ப முடிஞ்சு இந்த சாப்டர் முடிஞ்சுச்சு. அங்க பாருங்க சிஆர்ஆர், எஸ்எல்ஆர். ஓகேவா? சிஆர்ஆர், எஸ்எல்ஆர். இது முடிஞ்சுச்சு அப்படின்னா, இந்த சாப்டர் முடிஞ்சுச்சு. இந்த பாடம் முடிஞ்சுச்சு. அழகா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நாளைக்கு ஒரே ஒரு கிளாஸ்ல இந்த பாடத்த எல்லாத்தையும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? நாளைக்கு ஒரே ஒரு வீடியோல இந்த பாடம் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். சரிங்களா? இதுல நோட் பண்ணீங்க. இன்னைக்கு பார்த்ததுல ஒண்ணுமே கிடையாது. ரிசர்வ் பேங்கோடைய பணிகள் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தோம். மைய வங்கியினுடைய பொருளாதாரத்துக்கு எந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வங்கியில நிதி நிறுவனங்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தோம். சரிங்களா? நாளையோட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வங்கிகள் வந்து காலையில 11 மணிக்கிட்ட, இல்ல 12 மணிக்கிட்ட ஒரு லைவ் கிளாஸ் போட்டு விட்டேன்னு வச்சுக்கங்களேன். இன்னைக்கே போட்டுருக்கலாம். இன்னைக்கு கரண்ட் இருந்தா இன்னைக்கே மார்னிங்கே நான் பண்ணியிருப்பேன். நாளைக்கு போட்டோம்னா, நாளைக்கு நைட்டு உங்களுக்கு லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வங்கியல் தான். நாளைக்கு நைட்டு லைவ் டெஸ்ட் இந்த வங்கியல் பாடம். சரிங்களா? வங்கியல் பாடத்த வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் டெப்த்தாவே இருக்கும். நோட் பண்ணி வச்சுட்டு வந்துருங்க. சரிங்களா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ சாரி உங்களுக்காக பிபிடி ரெடி பண்ணேன். ஓகேங்களா? பிபிடி சரியா வரல. நாளைக்கு பிபிடி அழகா பக்காவா உங்களுக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்துர்றேன். சரிங்களா? ஓகே. மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கலாம். இது கிஷோட கிருஷ்ணன். தேங்க் யூ. நாளைக்கு காலையில 5 மணிக்கு மேக்ஸ். ஹோம் ஒர்க்லாம் போட்டு வந்துருங்க. நைட்டுக்குள்ள போட்டு வந்துருங்க. சரிங்களா? ஹோம் ஒர்க் நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச்.